லஞ்ச் பாக்ஸு எம்டியாக தான் வரும். இப்படி ஒரு டேஸ்டியான லஞ்சை செஞ்சு கொடுத்தீங்கன்னா செம்ம டேஸ்டியான கார்ன் ரைஸ். இதை பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி தான். காலையில் பிள்ளைங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு லஞ்ச் ரெடி பண்ணுறதுக்கு சில சமயம் சோம்பேறித்தனமாக இருக்கும். அப்படி இருக்கும் போது ஈஸியாக இப்படி ஒரு கார்ன் ரைஸ் செஞ்சு கொடுத்துருங்க. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். கிட்ஸுக்கு மட்டும் இல்லைங்க, இது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ரெசிபியை மிஸ் பண்ணாதீங்க. மஸ்ட் ட்ரை ரெசிபி. இதை அடிக்கடி உங்கள் குழந்தைங்க செஞ்சு கேட்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்டியான கார்ன் ரைஸ் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் இதில் 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டருக்கு பதிலாக நீங்கள் நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். பட்டரில் செஞ்சிங்கன்னா தான் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பட்டரில் செய்யும் போது. இந்த பட்டர் சூடானதுக்கப்புறம் இதில் 6 பல்லு பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா இருக்குங்க இந்த பட்டரு. அதுக்கப்புறம் இந்த கார்லிக்கோட ஃப்ளேவரோட ரைஸு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். இப்போ கார்லிக் சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. 1 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் இதில் பாதி நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை 2 நிமிஷம் வதக்கிடலாம். லைட்டாக பொன்னிறமாகட்டும். இந்த ரைஸ் பண்ணுறதுக்காக நான் பாஸ்மதி ரைஸ் மெஷரிங் கப்பில் 1 கப்பு பாஸ்மதி ரைஸை நல்லா உதிரியாக வடித்து எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணணும்னு இல்லை, பிரியாணி ரைஸு, வீட்டு சாப்பாட்டு அரிசி, டெய்லி சாப்பாட்டு அரிசி இருக்குது இல்லைங்களா, அதில் கூட நீங்கள் ரைஸ் வடித்து எடுத்துக்கலாம். ஆனால் உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் விரையாக உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஆனியன் சேர்த்துட்டு 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் இதில் கால்வாசி குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ண கேரட்டு, 1/4 கப்பு குட்டி க்யூப்ஸாக கட் பண்ண குடமிளகாய், 1/2 கப்பு வேக வச்ச ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கிடலாம். நீங்கள் ஃப்ரோசன் ஸ்வீட் கார்ன் எடுத்தீங்க அப்படின்னா அதை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் கேரட் இதில் ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் சர்க்கரை, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண மல்லித்தலை, 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண புதினா தலை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இதில் நம்ம வடித்த ரைஸ் சேர்த்துக்கணும். நீங்கள் அப்படி புதினா தலை மல்லித்தலை ஏதாவது ஒன்று இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். ரெண்டுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல. இப்போ ரைஸு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே போல் நான் எனக்கு வெறும் க்ரீன் கலர் குடமிளகாய் மட்டும்தான் எனக்கு கிடச்சது. அதனால் நான் அதை பயன்படுத்தியிருக்கேன். 3 கலர் குடமிளகாய் இருந்தால் இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இருந்தாலுமே நம்ம கேரட்டு இந்த ஸ்வீட் கார்ன்லாம் போட்டதுனால 3 கலராக நல்லா தான் இருக்குது. இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ்க்கு பதிலாக வினிகர் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா அப்படியே சூடு ஏறினதும் நம்ம இறக்கிற வேண்டியது தான், அவ்வளோதான். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ ஈஸின்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃபேவரட்டாக நிச்சயமாக இது மாறிடும்.
இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷே தேவையில்லை, இப்படியே சாப்பிட்லாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த சைட் டிஷ் கூட வேணாலும் சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான கார்ன் ரைஸ் ஈஸியாக டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.